ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய வீக்கெண்ட் vlog தான். அதே மாதிரி நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்ஸை வந்து இந்த வீக்கில் எந்த ஆர்டர்ஸ் இருந்தது அதை எப்படி நான் பேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக தான் போச்சு. அது கூட வீக்கெண்டும் பிஸியாக தான் இருந்தது. ஸோ நான் எப்பயுமே வந்து வீக்கெண்டில் எனக்கு என்னென்ன வேலைலாம் இருக்குமோ அதெல்லாம் ஷெடியூல் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பேர்டனாகவும் இருக்காது. ஸோ சில க்ளீனிங் வேலை இருந்தது, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணுற வேலை இருந்தது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரான ரொட்டீன் வேலை இருந்தது. இது எல்லாமே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே காலையில் வந்து என்ன பண்ணணும், லைக் சோஃபா கவர்ஸு, அப்புறம் வந்து குஷன் கவர்ஸு, இது எல்லாமே நீட்டாக எடுத்து நம்ம வாஷிங் போட்டுடலான்ட்டு இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து நீட்டாக டேபிள் கவர் எல்லாமே எடுத்துகிட்டு வேறு மாற்றி வைக்கணும். அதுக்கு முன்னே வந்து வாஷிங் போட்டுட்டேன். நான் எப்பயுமே வந்து பெட்ஷீட் ஆகட்டும், இல்லைனா வந்து பிளாங்கெட், இந்த மாதிரி சோஃபா கவர்ஸ் எல்லாம் போடுறப்போ வேறு எந்த துணியுமே ஆட் பண்ண மாட்டேன். அதை மட்டுமே தனியாக வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருவோம். அதுவே ஒரு பர்டிகுலராக ஒரு லோட் மாதிரி நான் போட்டுருவேன். ஸோ நம்ம மிஷின்லேயும் அதே மாதிரி வந்து பெட்ஷீட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குது, அதையும் வச்சு முடிச்சிருவேன். அண்ட் இந்த வாட்டிக்கு வந்து நான் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இந்த ஒரு ஹேங்கிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், டோர் ஹேங்கிங். நம்ம ஆல்ரெடி நம்மளாக கையில் செஞ்சு வச்ச ஹேங்கிங் வந்து என்ன இருக்குன்னா, அந்த வளையல் வந்து உடஞ்சிருச்சு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளன்னு தோணுச்சு. இந்த எலிஃபண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இது இருக்கட்டும்னுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நடுவில் மட்டும் இந்த ஒரு வளையல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதை மறுபடியும் நம்ம கட் பண்ணி ரீமேக் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது இருக்கட்டும்னுக்காக இதை ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் 2 செட்டு வச்சுருந்தேன் அந்த வளையலில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மெயின் டோருக்கு தான் இது வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியும் வந்து இது ஹேங் பண்ணிவிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அந்த எலிஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதையும் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்னோடய வேலையெல்லாம் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து வெளியே போகிறது இருக்குது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருக்கிறதால லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு தோணுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் மதியம் அண்ட் டின்னரு. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு புளியோகரை மிக்ஸ் ரெடியாக இருந்தது ஆல்ரெடி. அதனால் ரைஸ் வச்சுட்டு தாளிச்சிட்டு சாதம் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்தல் இருந்தது. ஸோ வத்தல் மட்டும் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்மளோட லஞ்சும் அப்புறம் டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. நான் வெளியே போகிறது இருக்குது. இன்கேஸ் ஆச்சுன்னா வெளியே ஏதாச்சும் சாட் சாப்பிட்டேன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேன், பார்க்கணும். ஸோ புளியோகரை மிக்ஸ் ரெடி பண்ணி வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். என்னோடய அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி நல்லா அமுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு காலையில். கூட வந்து வத்தல் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த வீக்கெண்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸில் வந்து ஒரு 2 ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்மளோட சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, த்ரெட் பேங்கிள்ஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறோம். அதோட சாம்பிள்ஸ் தான் நான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து சிலர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு செட்டு 2 வளையல் வந்து ஒரு செட்டாக வந்து பேர் பண்ணி வச்சுருந்தேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்கிறது. இது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கையில் போடுறப்போ. ஸோ இது வந்து ஒரு செட்டாக வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸில் ஆட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வீக்கெண்டில் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வேலை எல்லாமே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு ஜார் கூட இந்த த்ரெட் பேங்கிள், அதுக்கடுத்து ஒரு பேஸ்கெட், இந்த மாதிரி தான் ஒரு பேக்கேஜ் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக அந்த ரிட்டன் கிஃப்ட்டோட பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக போடக்கூடிய பேங்கிள்ஸ் மாதிரி கிடையாது, சில மெயின்டெனன்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான டிப்பும் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துரும். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக.
பேங்கிள்ஸ் வந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூட வந்து தேங்க்யூன்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே வந்து நான் ஒட்டிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பேக்குள்ளே வந்து கொஞ்சமாக அரிசி, அதோட வந்து பாக்கு, சாக்லேட்டு, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் பேக்கு, இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட எந்த மாதிரியான ஒரு தாம்பூலம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக்கேஜிங்கும் ரெடியாக இருக்குது. ஸோ நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஒன் பை ஒன்னாக நம்ம பேக் பண்ண போகிறது தான் இப்போது நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய டாஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் ஒரு செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கோல்ட் கலர் பேஸ்கெட், அந்த பேஸ்கெட்டோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார் இருக்குது, காப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஜார். இதுதான் இப்போ வந்து ரெகுலராக நிறைய பேர் வாங்குவாங்க. நம்ம அதில் ட்ரை ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கடுத்து நம்ம அரிசி, சாக்லேட்டு, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு பேக் வச்சுருக்கோம். அண்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்க த்ரெட் பேங்கிளும் ஒரு செட் வச்சுருக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ். ஸோ இது கூட நம்ம தாம்பூலம் பேக்கோடு நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்படி தான் இந்த செட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தாம்பூலம் பேக்கில் வரப்போகுது. அதுக்கு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஜார் தான் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து ப்ளவுஸு, அப்புறம் வந்து வேறு எதுவும் பேஸ்கேஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுவும் கஸ்டமைஸ்டான ஒரு தாம்பூலம் பேக் தான். கஸ்டமர் என்ன ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜார் அண்ட் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த அரிசி, பாக்கு, சாக்லேட் அதுவும் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் கஸ்டமர் வந்து கேட்டாங்க. அண்ட் அது கூட வந்து குங்குமம் பேக்கும் வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு பேக்கேஜிங் போச்சு பாருங்கள். ஒரு தாம்பூலம் பேக்கில் இந்த எல்லாமே ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு காப்பர் ஜார் இருக்குது, அந்த ஜார் வச்சுருக்கோம். அண்ட் இதுக்குள்ளே நம்ம போடக்கூடிய வந்து ஒரு அரிசி பேக்கு, அதிலே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட், பாக்கு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் பேக் இருக்குது. அதுக்கடுத்து 4 வளையல் இருக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் வளையல் பேக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட கார்டு. ஸோ இதுதான் அவங்க கேட்ட ஒரு கஸ்டமைஸ்டான தாம்பூலம் பேக்கு. அதுவும் ரெடி பண்ணி பேக்கில் பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து வெளியே போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஃபேப்ரிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே தான் வாங்குவோம். இது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். என்னால் முடிஞ்சால் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் வந்து இங்கே தான் இந்த பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட்டு, பிளாங்கெட்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து இந்த ரெடி பெட்ஷீட்ஸ் வந்து வித் பில்லோ கேஸோடு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். நானும் என் சிஸ்டர் 2 பேர் வாங்கினோம். இந்த பில்லோ கவர் பார்த்திங்கன்னா இது தனியாக வாங்கிட்டு வந்த பில்லோ கவர் தான். இது கொஞ்சம் நல்லா பிரைட் கலராக இருந்ததில் ஒயிட்டாக இருந்துச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் கேரிங் வந்து அதிகமாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கும்னுக்காக நான் கொஞ்சம் 50-50 தான் இருந்தேன். பட் பிரிண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்து. பட் என்னோட சிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ணால் இல்லை நீ எடுத்துக்கோ நல்லா இருக்கும்னுக்காக நானும் வாங்கியாச்சு. இப்போ தான் அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து போட்டு காமிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ ஒயிட் கலர்ன்றதெல்லாம் ரூமே நல்லா பிரைட் ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே ரூமில் வந்து இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் போட்டால் நம்மளோட ரூமும் வந்து பிரைட்டாக தான் தெரியும். டார்க் கலர்ஸ், டல் கலர்ஸ் போட்டோம்னா கண்டிப்பாக டல்லாக தான் இருக்கும். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ட் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இப்படி தான் என்னோடய ரூமோட பெட்டோட லுக் வந்து மாறுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வீக்கெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.